லூக்கா 17 எடுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் வாசியுங்கள். ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். இந்த நாளிலே ஆவியானவர் எனக்கு தந்த செய்தி என்ன? விசுவாசம். இந்த காலங்களில் பாட்டுக்கு பஞ்சம் அல்ல, பிரசங்கத்துக்கு பஞ்சம் அல்ல, ஆலய கட்டுமான கோபுரங்களுக்கு பஞ்சம் அல்ல, ஊழியர்களுக்கும் என்ன இல்ல பஞ்சம் அல்ல. ஏராள காரியம் வருகிறது. ஆனா என்ன பஞ்சம்? விசுவாசம். என்னது பஞ்சம்? ஆண்டவர் சொன்னார், அவர் வருகை காலத்திலே 2 அடையாளம். அன்பு தணிந்து போகும். 2வது விசுவாசம் என்ன செய்யும்? குறைந்து போகும். இந்த காலத்தில் விசுவாசிகளுக்கு என்னென்ன விசுவாசம்? எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, பிரசங்கியார் ஜெபத்தை தான் கேட்பார். இதுதான் விசுவாசம். பைபிள் அப்படி கிடையாது. ஏன் ஜெபத்தை கேட்கிறான்னா உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட நெருங்குவதற்கு இடைத்தரகர்கள் தேவையே இல்லை. உங்க அப்பாட்ட அம்மாட்ட போய் பேசும்போது ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டு பேசுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவு சரியில்லை. நாம் அப்பா பிதாவே என்று நேரடியாய் நாம் பேச அழைக்கப்படுகிறோம். இதை நான் ரொம்ப வலியுறுத்தும். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஏனென்றால் நான் கற்றுக்கொண்ட ஆவியானவர் என் தந்த செய்தி என்ன? ஆண்டவரே, என் விசுவாசத்தை எனக்கு என்ன செய்யும்? நம்ம விசுவாசம் நன்றாக இருந்தது. ஆனா சில காலத்தில் இந்த விசுவாசம் மெழுகுவர்த்தியை போல உருகி போய்விட்டது. இப்போ அருமையான பவுல் தீமோத்தேயுவை பற்றி எழுதுறார். உன் பாட்டியின் விசுவாசம், உங்க அம்மாவின் விசுவாசம் உனக்கு வந்து. அப்போ விசுவாசம் சில சமயம் தலைமுறை விசுவாசம். இப்ப எங்க அம்மாவின் விசுவாசம் எங்களுக்கு வந்தது. ஆனா அம்மாவிட்ட இருக்க அந்த விசுவாசம் எங்களுக்கு இல்லவே இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில நானும் நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யும்? எங்கள் ஊழியர்களின் விசுவாசத்தை, எங்கள் சபை தலைவர்களின் விசுவாசத்தை, எங்கள் வாலிபர்களின் விசுவாசத்தை, எங்கள் தாய்மாரின் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ணும், விருத்தி அடைய பண்ணும். இதான் இன்னைக்கு செய்யும். விசுவாசத்தை பற்றி சொல்ல போறேன். எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்றேன். எடுங்க யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம். எடுங்க கொஞ்சம் திருப்புங்க. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம். இந்த யாக்கோபு நிருபத்துக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? அதாவது ஒரு வாரன் பெஸ்பி என்பவர் எழுதுறார், பி மெச்சூர், அதாவது முதிர்ச்சி அடைவதற்குரிய வழியை எழுதுகிறார். யாக்கோபு புஸ்தகம் அப்படி மற்ற புஸ்தகத்தை போல அப்படி வரிசையா ஒழுங்கா வராது, துண்டு துண்டாவது. திடீர்னு நாவை பேசுவாரு, திடீர்னு சோதனையை பேசுவாரு, திடீர்னு விதவைகளை பற்றி பேசுவாரு. இப்படி துண்டு துண்டா வரும். ஒரு நடைமுறை கிறிஸ்தவனின் வாழ்க்கையை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். இதுல ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன். எடுங்க யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 26 வாக்கியங்களை எடுத்து வச்சிடுங்க. இந்த 2ஆம் அதிகாரம் 14 வாசித்தால் அதுல 3 வகையான விசுவாசம் இருக்கிறது. எத்தனை வகை? ஏன் உங்களை சொல்றேன்னா, நம்ம திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு வரம் உண்டு. கண்ணை திறந்தே தூங்குவாங்க. எப்படி தூங்குவாங்க? கண்ணை திறந்தே தூங்குவாங்க. அது மாத்திரமல்ல, தேவன் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை என்ன செய்யறான்? வீட்டில் தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் எங்க வரும் தூக்கம்? ஆனால் தான் கொஞ்சம் கேள்வி கேட்க. அப்போ எத்தனை விசுவாசம் சொல்லுங்க? 3. முதல் விசுவாசம் செத்த விசுவாசம், ஆங்கிலத்தில் டெட் ஃபெய்த்.
இரண்டாவது விசுவாசம் பேய்களுக்கு அடுத்த விசுவாசம். அதாவது பேய்க்கும் விசுவாசம் உண்டு, ஆங்கிலத்தில் டிமோனிக் ஃபெய்த். மூன்றாவது விசுவாசம் டைனமிக் ஃபெய்த், அதாவது செயல்படும் விசுவாசம். தமிழ்ல சொல்றேன், முதல் விசுவாசம் என்னது சொல்லுங்க? செத்த விசுவாசம். இரண்டாவது விசுவாசம் பேய்கள். மூன்றாவது விசுவாசம் என்னது? செயல்படும் விசுவாசம். இப்ப பைபிளை எடுங்க, பைபிளை கொண்டு வராததுக்கு மன்னிப்பு உண்டு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் எடுங்க, 14 புரட்டி கொள்ளுங்க. அங்க 17 வாசிங்க. ஒருத்தர் இதுவரை வாசிக்காத வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே எப்படி இருக்கும்? முதல் விசுவாசம் செத்த விசுவாசம். இந்த செத்த விசுவாசத்தின் அந்த தன்மை என்னன்னா, வார்த்தையின் ஜாலம், ஆனா கிரியை இருக்க. ஒருத்தன் குளிர்ல வருவான், ஒருத்தன் பட்டினியா வருவான். குளிர்ல வருவனை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பட்டினியா இருக்கிற பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னார்னா அது செத்த விசுவாசம். அப்போ ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஆடையும் ஆகாரமும் சொல்லுங்க கொடுக்கணும். அது பேர் தான் கிரியை. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நம்ம கிறிஸ்துவத்தில் சில சபையா இருக்கிறாங்க, அவங்களாம் மருந்தே சாப்பிட மாட்டாங்க, உயிரோடு தான் இருக்காங்க. நமக்கு ஒரு தலைவலினா உடனே என்ன செய்வோம்? ஒரு மாத்திரை. கொஞ்சம் இருதயம் படபடக்குச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கடனை என்ன செய்வோம்? கொடுத்துருவோம். இதுதான் நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு, அதில் அவங்க உயிர் போனாலும் அதை நிற்கிறாங்க, பாராட்டணும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தை கிரியையை காட்ட வேண்டும். ஆண்டவர் உண்டு என்றால் அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் என்றும் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை காக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். அருமையான முத விசுவாசம் என்ன விசுவாசம்? தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, உங்க வாழ்க்கையில உங்கள் விசுவாசம் செயல்படலன்னா அதுக்கு பேர் என்னது? ஒரு மனுஷன் செத்து போனா அசைவானா, பேசுவானா, பார்ப்பானா, கேட்பானா? ஒண்ணு செய்வான். செத்து போன அந்த மனுஷன் இருந்து நல்ல மனம் வருமா, கெட்ட மனம் வருமா? சொல்லுங்க. கெட்டவன். ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஐயா சொன்னார், ஐயா எங்க ஊருக்கு கிராமத்துக்கு வந்தீங்க, அதாவது ஏர் கண்டிஷன் ரூம் இல்லை. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கய்யா, நான் முதல் கரிசல் வரும்போது சர்ச்சில் தான் படுத்துருவேன். அப்புறம் அப்படிதான் எல்லா ஊர்லையும் படுக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் கவலைப்படாதீங்கய்யா, நான் சாதாரண மனுஷன் சொல்லிட்டு அவரை சிரிச்சிட்டே சொன்னேன், இப்போ எனக்கு ஏசி கிடைக்கிறதோ இல்லையோ, நான் மறிச்ச உடனே ஏசி கிடைக்கும். சொல்லுங்க. அப்பா அம்மாவுக்கு சோறு கொடுத்தானோ இல்லையோ, கடைசியா ஒரு 8 மணி நேரம் இதில் வைப்பாங்க. சொல்லுங்க. ஏசியில வச்சு குளிர்ச்சி அனுப்பும். ஆனாலும் கவலைப்படாதங்கய்யா, நான் சாகும் போது என்னை ஏசியில தான் அனுப்புவாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில ஒருவன் செத்து போனால் செயல் வராது, உணர்வு வராது, அங்க நடமாட்டம் இருக்காது. அவன் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, கொடுப்பதில்லை. அப்போ ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சா உனக்கு செயல் கிரியை இல்லாவிட்டால் நம்ம விசுவாசம் என்ன விசுவாசம்? இப்ப சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன விசுவாசம் இருக்கு? ஐயா நீங்க ஊருக்கு போங்க, பிறகு நான் சொல்றேன். ஏன்ட்ட சொல்ல வேண்டாம், ஏசாமி. இரண்டாவது விசுவாசம் பேய்களுக்கு அடுத்த விசுவாசம். எடுங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19, 20 வாசிக்காத வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டென்றும்
விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து. அப்ப இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே பேய் என்ன செய்யும்? கிடுகிடுகிடு நடக்கும். எனக்கும் உங்களுக்கும் தேவ பயம் இருக்கோ இல்லையோ? இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பேய்கள் ஆண்டவரின் நாமத்தை சொன்னால் என்ன செய்கிறது? அப்போ அதுக்கு தேவ பயம் உண்டு. ஒண்ணு குறித்து லூக்கா 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. அந்த 8ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. அந்த 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 28 வாசி. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. அப்போ முதலாவது பேய்களுக்கு தேவ பயம் உண்டு. பேய்களுக்கு ஆண்டவரை கண்டவுடனே என்ன உண்டு? நடுக்கம் உண்டு. மூணாவது, பேய்கள் ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்யும். இயேசுவாமி வாழ்ந்த காலத்துல இயேசு யாருன்னு அவங்க புரியாம சதிசெயல்கள் பதிசெயல்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பேய் சொல்லுது, நீர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய. எனக்கு உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சரியா தெரியாது, யாருக்கு தெரியும்? அப்ப தேவ பயம் உண்டு, தேவ நடுக்கம் உண்டு. மூணாவது இடத்துல விசுவாச அறிக்கை உண்டு. சரி, இந்த பேய்கள் ஜெபிக்குமா? லூக்கா 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 31 வாசிங்க. தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடி. அப்ப எதுல போக சொல்ல தெரியுமா? பந்திகளுக்குள்ள போகும்படி அந்த பேய்கள் வேண்டிக் கொண்டன. பாதாளத்தை அனுப்பாதரும் பண்டிகளுக்குள்ள வேண்டிக் கொண்டன. இந்த வேண்டிக் கொண்டன பேர் தான் ஜெபம். அப்ப பேய்களுக்கு தேவ பயம் உண்டு, தேவ நடுக்க உண்டு, தேவனுடைய அறிக்கை உண்டு, ஜெபம் உண்டு. சரி, பேய்கள் கீழ்ப்படியுமா? போது சொன்னார். அத்தனை ஆவிகளும் எங்க போயிட்டு என்ன செய்யுது? எனக்கு உங்களுக்கு கூட கீழ்ப்படுதல் கிடையாது. யாருக்கு உண்டு? அப்போ இந்த பேய்களுடைய விசுவாசம் என்ன? தேவ பயம் உண்டு, தேவ நடுக்கம் உண்டு, விசுவாச அறிக்கை உண்டு, ஜெபம் உண்டு, கீழ்ப்படுதல் உண்டு. ஒன்றே ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு அநேக சபைகள்ல இது எல்லாம் இருக்கு. அர்ப்பணம் இல்லாத கிறிஸ்தவனுக்கு நான் வச்ச பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு இருக்கிற விசுவாசம் பேய்க்குரிய. என்ன சத்தமே இல்லை. நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நம்ம ஃபெய்த் என்ன ஃபெய்த் தான்? சொல்லுங்க, பேய்கள் தான். ஒப்புக்கொடாத ஒரு தம்பி, ஒப்புக்கொடாத ஒரு தங்கை, ஒப்புக்கொடாத ஒரு அண்ணன், ஒப்புக்கொடாத ஒரு அம்மா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் தேவ பயம், தேவ அறிக்கை, விசுவாசம் அல்லது உன் வாழ்க்கையில கீழ்ப்படுதல் எல்லாம் இருக்கும். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? சொல்லுங்க. மூணாவது விசுவாசம் எடுங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதுனால நான் சொல்றேன். விசுவாசத்தை பற்றி பேச சொன்னதுனால இதை நான் சொல்லுகிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த 2ஆம் அதிகாரத்துல 3வது விசுவாசம் என்ன? கிரியையின் விசுவாசம். பாருங்க, 22 வாசிங்க. 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியை செய்து. இந்த விசுவாசத்துக்கு பேரு ஆங்கிலத்தில் டைனமிக் ஃபெய்த், அதாவது செயல்படும் விசுவாசம். இதுக்கு 2 உதாரணம். என்ன உதாரணம்? ஒருவர் ஆபிரகாம், ஒருவர் யார்? ராகாப். ஆபிரகாம் யாரு? ஆணு. ராகாப் யாரு? பெண்ணு.
ஆபிரகாம் யாரு? யூதன். ராகாப் யாரு? புற இனத்தை சார்ந்தவள். ஆபிரகாம் யாரு? பரிசுத்தவான். ராகாப் யாரு? வேசி. ஆபிரகாமோடு ஆண்டவர் டைரக்டா பேசினார், ராகாபோடு பேசல. யாரோ சொன்ன செய்தியை கேட்டுதான் விசுவாசிக்கிறார். ஆனா ரெண்டு பேரும் தங்கள் விசுவாசத்தை அவர்கள் கிரியையிலே காண்பித்தார். ஆபிரகாம் தான் விசுவாசத்தை எப்படி காண்பித்தான்? தான் மகனை பலியிட சொல்லும் போது பலியிடப்படும். ராகாப் என்ன செய்தார்? அந்த வேலைக்காரரை பாதுகாத்து அந்த சிவப்பு கயிறை தான் வீட்டில் என்ன செய்தான்? இப்போ 3 விசுவாசம் சொன்னேன். முதலாவது செத்த விசுவாசம், பேய்களுக்கு அடுத்த விசுவாசம், 3வது கிரியை. இப்ப சொல்லுங்க, உங்க விசுவாசம் எப்படி? சில சொல்றது எனக்கு காதல கேட்கு, ஐயா காலையில எனக்கு செத்த விசுவாசம், மத்தியானம் வந்தா அது என்னது? பேய்க்கு அடுத்த விசுவாசம், ராத்திரி இரவு வந்தா எனக்கு என்ன விசுவாசம் வந்துட்டு? கிரியை செய்ய. நான் சொல்றேன், முதல் 2 விசுவாசத்தை நீங்க துரத்தணும். இதான் முதல் விசுவாசத்தின் வகையை சொல்லு. 2வது பிரிவு தாவீதின் விசுவாசத்தை உங்களுக்கு விளக்க போறேன். எடுங்க பைபிளை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17 எடுங்க. 1 சாமுவேல் 17. இந்த 17ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியர் என்பவர்கள் இஸ்ரவேலரின் விரோதிகள், நிரந்தர விரோதி. எப்போதும் சண்டை நடக்கும். இப்போ பெலிஸ்தியர் சார்பாக ஒருவன் வருகிறார். யாரு? கோலியா. அவன் ராட்சதன் இல்லையா, பயங்கர உருவம். அவன் சொல்றான், தினந்தோறும் மக்களிடத்தில் அறைகோல் விடுகிறான். நீங்க உங்கள ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்க, அவன் என்னோடு சண்டை போடட்டும். அவன் என்ன ஜெயித்தால் பெலிஸ்தீர்களே உங்களுக்கு அடிமை. ஆனா உங்களில் ஒருவன் ஜெயித்தால் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை. 40 நாட்கள் இப்படி சொன்னா. ஆனால் சவுல் ராஜா, யோவாப் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தாவீத அவங்க அப்பா என்ன செய்யறாரு? அண்ணமார பார்த்துவான்னு அனுப்புறாரு. அங்கே இந்த கோலியாத்து அறைகுவலாக சவாவிட்டு பேசியதை கண்டபோது தாவீதின் விசுவாசம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. எடுங்க, இந்த தாவீதின் விசுவாசம் எப்படிப்பட்டது? முதலாவது எடுங்க 1 சாமுவேல். 1 சாமுவேல். அந்த 1 சாமுவேல்ல 17ல 26 வாசிங்க. ஒருவர். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் எம்மாத்திரம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீதின் முதல் விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஜனத்துக்கு நேராக, ஆண்டவருடைய விசுவாசத்துக்கு நேராக யாராவது அறைகோல் விட்டு நிந்தித்தால் அதற்கு அவன் என்ன செய்தான்? எதிர்வினையாக பேசுகிறான். சும்மா இருக்கல இல்லையா, வாயை மூடிட்டு இருக்கல, டக்குன்னு பேசுறான். பாருங்க, இதை ஆங்கிலத்தில் சொல்ற ஃபெய்த் ரியாக்ஷன். அதாவது நம்ம ஒன்று செய்கிறோம், அதுக்கு பிரதிக்கு செய்கிறது தான் ரியாக்ட். அப்போ கோலியாத்தை சொன்ன உடனே மற்ற சவுல் ராஜா தாவீதின் நண்பர், தாவீதின் சகோதரர்கள் செய்தது போல இவன் அமைதியா இருக்கல. சொல்லலாம், இந்த இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற இந்த அபிஷேகம் பெறாத மனிதனுக்கு இது ஆண்டவர் முன்னால் எம்மாத்திரம் என்றார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. சாத்ரா, மேஷா, ஆபேத்நேகோ 3 பேர் மத்தியிலும் இந்த சுரூபத்தை சிலைய வணங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவன் அமைதியா இருக்காரு. அமைதியா இருந்து வணங்கவும் இல்லை. என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க செய்தது ஒரே ஒரு காரியம், நான் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்,
இதான் அவன் தாவீதின் விசுவாசமானது அது செயல்படும். எப்படின்னா அதுக்கு பிரதிபலன், அதை எதிர்வினை செய்யும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10 பாருங்க. ராஜாவை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன போதிலும், தனக்கு தன்னுடைய சட்டம் ஏற்றப்பட்ட போதிலும் அவன் என்ன செய்தான்? மேலீட்டறைக்கு சென்று அவன் ஜன்னலை திறந்து தான் செய்து வந்த பழக்கத்தின்படி 3 வேளை ஜெபித்தான். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில எதிர்வினை பேதுருவை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 4-8 வரை வாசித்தால், பேதுருவே ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடு. இவன் அமைதியா இருக்கார சொன்னான். ஆண்டவரே, ராமுழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் அப்ப ஆனாலும் உடைய வார்த்தை வெளிப்படுவேன். அப்படியா? முதலாவது ஆண்டவர் தாவீதின் விசுவாசம் அது எதிர்வினையாக அல்லது அவனுடைய வாழ்க்கையில அங்கே செயல்படுகிற வண்ணமாய் அவன் பேச ஆரம்பித்தான். அதாவது ஆங்கிலத்தில் faith reacts என்று சொல்லலாம். ரெண்டாவது பாருங்க, தாவீதின் விசுவாசம் எப்படிப்பட்டது? அவன் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருந்தான். 17 எடுங்க. 1 சாமுவேல் 17 எடுங்க. 28 இந்த வசனத்தை யாருக்கு தூக்கம் வருதோ அவன் வாசிக்கலாம். என்ன வாசிக்கல வெளிச்சீங்க? இப்ப விழிச்ச வாசி. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அப்ப தாவீது இப்படி சொன்ன உடனே அவன் அண்ணமார் அவன் மேல எதிர்ப்பை தெரிவிக்கிறான். ரெண்டாவது பாருங்க, 1 சாமுவேல் 17 பாருங்க. 1 சாமுவேல் 17:33 பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதற்கொண்டு யாரு. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம விசுவாசம் ஆண்டவரை பரியாசம் பண்ணும்போது சும்மா இருக்கக்கூடாது, பேசணும், செயல்படணும். ரெண்டாவது, தாவீதின் விசுவாசம் என்ன தெரியுமா? அவன் முடிவெடுத்துட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் தன்னை தான் அடுத்த ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ஆனால இந்த கோலியாத்தை அவன் ஜெயிக்க போகிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். வசனம் இல்லை, ஆனால் அந்த உணர்வுகளை அறிந்திருப்பான். என்ன நடந்தது பாருங்க. அந்த முடிவெடுத்த போது சகோதரன் எதிர்க்கிறான், ராஜா எதிர்க்கிறான். ஆனா தன்னுடைய விசுவாசத்துல எப்படி இருந்தான் தெரியுமா? உறுதியாக இருந்தான். எப்படி இருந்தான்? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? தத்தளிப்பு இல்லையா? தத்தளிப்பு இருக்கு, குழப்பம் இருக்கு. நான் உறுதியா இருக்கு. மூன்றாவது, தாவீதின் விசுவாசம் எப்படிப்பட்ட தெரியுமா? அவருடைய விசுவாசம் பழையதை சிந்திக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். இங்க பாருங்க, 1 சாமுவேல் 17 எடுங்க, 34 வாசி. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை என்ன செய்தது? பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். பாருங்க, சங்கீதக்காரன் முதலாவது கோலியாத் ஆண்டவரை தூஷித்த போது அவன் பதில் பேசினான். இரண்டாவது, தாவீதின் சகோதரனும் ராஜாவும் அதை அவனுக்கு எதிர்ப்பை கொடுத்த போது விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார். மூன்றாவது, கடந்த காலத்திலே தேவன் செய்தவற்றை அவன் மறக்கவே இல்லை. உங்க விசுவாசம் கூடுறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரையிலும் ஆண்டவர் என்னென்ன நன்மையை செய்தாலும் எண்ணி பாருங்க, தானாகவே என்ன வந்துடும்? விசுவாசம் கூடும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு சிங்கம், ஒரு கரடி,
ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு, ஆனா அதை அடித்து நான் ஜெயித்தேன் சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. அந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கோலியாத் எப்படிப்பட்டவன்? ஒரு கரடி அல்லது என்னது, சிங்கம். ஆனா ராஜாவாகிய சவுலுக்கும் மற்றவங்களுக்கு அவன் யாரு தெரியுமா? ராட்சர். சூழ்நிலைகளை பார்த்தார். ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை பார்த்தார். அவன் மூன்றாவது ஆண்டவர் செய்ததை நினைவு. நான்காவது ஆண்டவரை அவன் சார்ந்து கொண்டான். நான்காவது யார சார்ந்து கொண்டான்? ஆண்டவரை. எப்படி பாருங்க, 1 சாமுவேல் 17 பாருங்க. 1 சாமுவேல் 17 பாருங்க. 17 45 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே. அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது ஈட்டி மேல நம்பிக்கை வைக்கல, கேடகத்து மேல நம்பிக்கை வைக்கல, பட்டயத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. யார் மேல வச்சான்? யார் மேல? ஆண்டவரின் நாமத்தின் மேலே. அப்ப அவன் சார்ந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர். என் வாழ்க்கையில எவ்வளோ வியாதிகள், 4 முறை மரணம் வரப்போ, 4 முறை மரணம் வரும்போது நான் மருத்துவரை காட்டிலும் மருந்துகளை காட்டிலும் என் ஆண்டவரை அதிகமாய் நம்பி நான் ஜெபிப்பேன், எழுந்திருப்பேன். எப்படிதான் இது சோகம் கிடைச்சேன்னு சொல்லவே முடியாது. அப்போ இவன் யாரை சார்ந்து கொண்டான்? ஆண்டவர். 5வது பாருங்க, அவன் ஒன்றை பெறுகிறார். என்ன பெறுகிறார்? ஒரே ஒரு கல்ல வச்சு எறிகிறான், அவன் அப்படியே விழுறான். விழுந்தாலும் சாகல. ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்தே அவன் வெட்டுகிறான். அப்ப என்ன தெரியுமா? அவன் விசுவாசம் அவன் விரும்பியதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. விசுவாசம் அசாதாரண காரியத்தை. அப்போ ஆண்டவரிடத்தில் இவன் கேட்டதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. 5 குறிப்புகள் நினைக்கிறேன். முதல் குறிப்பு என்ன? ஆண்டவருக்கு விரோதமாக யாராவது பேசினால், செயல்பட்டால் எதிராக ரியாக்ட் பண்ணணும். 2வது ஆண்டவருக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் உறுதியாய் நிற்கணும். 3வது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் செய்ததெல்லாம் என்ன செய்யணும்? நினைவுகூறணும். 4வது என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரை சாரணமே தவிர பட்டயத்தையோ அல்லது ஈட்டியோ கேடகத்தை சாரக்கூடாது. 5வது இந்த விசுவாசம் இருந்தால் நீ எதை பெற்றுக்கொண்டாலும் எதை விரும்பினாலும் உன் மடியிலே ஆயத்தம். வலது கரத்தை சொன்னா அப்போ நம்ம விசுவாசம் செயல்படும் விசுவாசம். கடைசியா ஒரு குறிப்பு, 3வது குறிப்பு, இந்த விசுவாசத்தை எப்படி பெருக்கலாம்? விசுவாசத்தை ஜங்ஷன்ல போய் வாங்க முடியுமா? ஏன் விசுவாசத்தை உங்களுக்கு பிட்டு தர முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப விசுவாசத்தை பெற என்ன செய்யும்? லூக்கா 17:5 அதே வசனம் வாசிங்க. லூக்கா 17:5. ஆகவே இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று முதலாவது என்ன செய்யணும்? ஜெபம். டெய்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய நகையை விருத்தியாக்கணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. என் வீட்டை விரிவாக்கணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. என் காரை மாற்றணும்னு நினைச்சக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. என்னை துன்புறுத்துறவன் சாகணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணணும்? என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? பெருகணும். அல்லேலூயா. மார்க் 9 நினைக்கிறேன், எடுங்க. மார்க் 9:24. மார்க் 9:24 வாசி.
உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி என்ன செய்யும். அப்போ விசுவாசம் வளர்ந்த முதல் காரியம் என்ன? ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கணும், என் விசுவாசம் வளரணும். இந்த ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, விசுவாசத்தை வளர்வதற்கு இன்னொரு வழி என்ன தெரியுமா? வேதத்தை வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? ஆனா பைபிளை அதிகமா வாசித்தால் தான் விசுவாசம் என்ன செய்யும். தானியேல் 9:2 வாசிங்க. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேற்றி தர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை எதால் அறிந்து கொண்டேன். அப்போ இந்த தானியேலுக்கு இந்த பாபிலோன் சிறையிருப்பு 70 வருஷத்துல முடியுதுன்னு எப்படி படித்தான்? எரேமியா புஸ்தகத்தை படிச்சாரா? படித்தான். அப்போ பைபிளை இரவும் பகலும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்போ வேத வசனத்தை நான் வாசிக்கன்னா என் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது, என் ஃபெய்த் வளருது. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வேத வசனத்தை இருதயத்தினால். இப்போ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? இயேசு கண்ணீர் விட்டார். அவர் நம்மளை பார்த்து கண்ணீர் தான் விடுறார். நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பேன். இன்னைக்கு நம்ம பாவி காலத்தின் ஆசீர்வாதம் நம்மளை விட்டு கடந்து போறது காரணம் தெரியுமா? வேதத்தை மறந்துட்டோம். பிரசங்கமார பிடிக்கிறோம், பிரசங்கங்களை பிடிக்கிறோம், ஆனா ஆண்டவரை மறந்துட்டோம். அப்ப முதல் காரியம் விசுவாசம் வளர ஜெபிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் வளர வேதத்தை வாசிக்கணும். மூணாவது விசுவாசம் வளர இன்னொன்னு செய்யணும். நம்முடைய விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்யணும். சிலரோடு பேசினா போதும், வாயிலிருந்து வர்றதெல்லாம் அவநம்பிக்கையின் வார்த்தை தான். ஐயா ஊழியத்து வாங்க, ஊழியத்து வந்ததுனால எங்களுக்கு என்னையா பயம். ஐயா ஆண்டவருக்காக கொடுங்க, கொடுத்தவன்லாம் நல்லாவா இருக்கிறான், இப்படிதான் சொல்றாங்க. ஆனா நம்முடைய விசுவாசத்தை வார்த்தையில சொல்லணும். எடுங்க பாப்போம். மத்தேயு நினைக்கிறேன், மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எடுங்க மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 21ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே 21, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்து இந்த அத்தி மரத்திற்கு செய்வதை நீங்கள் செய்வதே அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உனக்கு என்ன செய்கிறேன். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை வார்த்தையில என்ன செய்யணும். என்ன செய்யணும்? நான் ஊழித்து வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, இவருக்கு ஞான பைத்தியம் பிடிச்சிட்டு ஒரு 4 வருஷத்துல இவர் பின்வாங்கிடுவார். ஆனா நான் ஆண்டவருக்கு அறிக்கை செய்தேன், மரண பரியந்தம் அவர் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். ஆனா யாரெல்லாம் இந்த ஞான பைத்தியம் சொன்னாங்களோ அத்தனை பேர் இப்ப பைபிளை தூக்கி பிரசங்கியாரா இருக்காங்க. எனக்கு ஞான பைத்தியம் தெளிஞ்சிருன்னு சொன்னாங்க. 4 வருஷத்துல தெரியல, எனக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. வர வர முத்திருக்கு, அது குறையல, முத்திருக்கு. ஏனென்றால் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்னு விசுவாச அறிக்கை சொன்னேன். ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார்னு விசுவாச அறிக்கை சொன்னேன். ஆண்டவர் எனக்கு வாசலை திறப்பார் என்று விசுவாச அறிக்கை சொன்னேன். ஆண்டவர் எனக்கு எல்லாருடைய கண்களிலும் தயவை, இதை சொல்ல 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 ஃபெய்த். அப்ப முதல்ல ஜெபிக்கணும், வாசிக்கணும், வாயால என்ன செய்யணும், நெகட்டிவா பேசவே என்னது கூடவே கூட. நான் நல்ல ஆண்டவருக்குள் நன்றாக இருக்கும். நம்ம சபை வளரும், நம்ம பிள்ளைகள் தலைப்பார்கள், நம்முடைய கடைசி மூச்சு பறிந்து நம்ம பின்வாங்க மாட்டோம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். இப்படி விசுவாச அறிக்கையில பைபிளை வச்சே ஜெபிக்கணும்.
ஆண்டவருடைய வசனத்தை வைத்து அதை ஜெபமாக்கி அதை வாயிலே சொல்லணும் இல்லையா? 3. 4வது, இந்த விசுவாசத்துல வளர்றதுக்கு என்ன தெரியுமா? விசுவாச கூட்டாளிகளோடு இணையணும். அவன் நம்பிக்கை உள்ளவங்களோடு இணைஞ்சால் அதே அவன் நம்பிக்கை தான் நமக்கு என்ன செய்யும்? டவுன்லோட் ஆகும். ஆண்டோடைய பிள்ளைகளோடு சேருங்க. அந்த விசுவாசம் நம்மளை என்ன செய்யும்? எப்படி இந்த கொரோனா தொற்றியதோ அதே போல விசுவாசமும் என்ன செய்யும்? சமையல் பார்த்துங்க, ஒரு ஆள் கொட்டா விட்டா போதும், அப்படியே வரிசையா கொட்டா விடுவாங்க. ஒருத்தர் தூங்கினா போதும், எல்லாரும் தூங்குவாங்க. ஒருத்தருக்கு எழுப்பல் வந்தால் போதும், சபையே என்ன செய்யும்? அல்லேலூயா. அப்போ நம்ம ஐக்கியம் ஆண்டவர் சொன்னதை நம்ம விசுவாசத்தின் 3 தன்மையை சொன்னேன். தாவீதின் விசுவாசத்தை சொன்னேன், விசுவாசத்தை வளர்ப்பதை சொன்னேன். இனி நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போறோம்.